ஐயா சிவாய நம்ம ஐயா சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. நேற்று நடைபெற்ற கரூர் சம்பவத்துல ம். அந்த இடத்துக்கு வந்து ஒரு மகேஷ் பொய்யாமொழி போயிருக்காரு. சரி. அப்படியே அழுகிறாரு. ம். கூட செந்தில் பாலாஜி வேற. ம். இதெல்லாம் ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா? எத்தனை சம்பவங்களுக்கு நடந்திருக்கு. ம். இன்னைக்கே ஒரு வருத்தம் தெரிவிச்சிருப்பாரா? ம். இப்ப வந்து அப்படியே ஜிவாசனிச மாதிரி கண்ணெல்லாம் முட்டுது. அப்படியே விட்டா ஒரு படத்தை எடுத்து காமிச்சுடுவாரு போல் இருக்கு. நீங்க சரி. சொல்லுங்க, நம்புறீங்களா? நான் எங்க அப்பன் சிவனை தவிர எவனையும் நம்ப மாட்டேன். இல்ல நான் சொல்றது அழுதத. அது இப்படியா நம்ப முடியும்? எங்க அப்பன் சிவனே அன்னைக்கே சொல்லிட்டான், அந்த கலியுகத்துல என்ன நடக்குமா, ம் ஆட்சியாளர்கள் என்னென்ன பண்ணுவானுங்களா, மந்திரிகள். சாமி சொல்றாரு பாருங்க, நாடுதனில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள், பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல், பெண்ணாலும் பொன்னாலும் மண்ணாலும் பேசி நிலக்கரையில் நித்த முடிவார். முன்னோர்கள் உண்டு பண்ணி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம்னு கையெடுப்பார். எவன் கல்ல வேணாலும் விடுவானா, எவன வேணாலும் விழுந்து விடுவானா. நாட்டுல மந்திரிகள் பாசாங்கு பண்ணுவானா, மேடைக்கு மேடை சிவபெருமான் பதவிக்காக. சாமி சொல்றாரு, இப்படி விழுந்த உடனே மக்கள் வந்து நினைப்பாங்க, ஐயோ இவர் நம்ம மேல என்ன அக்கறை வச்சிருக்காரு. எவன் நம்புவாங்க? கமெண்ட்ல போய் படிங்க, ஒருத்தன் கூட நம்பல. இப்ப நான் அப்படி நம்புவேன்? அதனால இங்க பாருங்க, இதெல்லாம் நாடகம். இது வந்து இறைவன் முன்கூட்டியே சொன்னது. கலியுகத்துல ராஜாக்கள்லாம் ஆட்சியாளர்கள், இவனுக்கு எல்லாம் நாடகம் போடுவான். வரிக்கு மேல வரிக்கு போட்டு மக்கள் தாலி அறுப்பான். பதவிக்காக எவன் காலில், சின்ன பையன் காலில் வேணாலும் விழுவானுங்களாம். நடக்குது. அதனால இவனுங்களை இது பாசாங்க பண்ணுவான் மேடைக்கு மேடை. சுவாமி சொன்னது ஈசன் எம்பெருமா வார்த்தை பொய்யாவும் ஐயா இன்னைக்கு நடக்குது. அதனால இந்த அமைச்சர்கள் எல்லாம் இங்க பாருங்க, அரசியல் விடுங்க. நீங்க பார்க்க வேண்டிய சிவத்தை மட்டும் தேடுங்க. இதெல்லாம் சவத்தை தேடாதீங்க. நம்மளையும் சேர்த்தான்னு சொல்லி, நம்ம சவம் எப்ப வேணாலும் இந்த உடம்பு கீழே விழுந்துரும். ஆத்மா மெய்யுடம்பை ஆத்மா அவன்ட்டு அப்பாட்ட போகணும். அப்பாட்ட போலாம் நரகம். அதான் சாமி சொன்னாரு, பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடிலிருந்து செத்திறந்து தீனரக சீல்குட்டியில் அடைக்க கொத்தியிருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் தினம். அப்பாவை தேடணுங்க. இக வாழ்க்கை கொஞ்ச நாள், நம்ம பரவாழ்வை தேடணும். இது என்னங்க, இது கர்மங்க. இது நேற்று போன கூட்டங்கள் மாயையில போய் விழுந்த கூட்டம். சுவாமி சொல்றாருல, இறப்பதறியாமல். முருகப்பெருமா சூரனுக்கு புத்தி சொல்லும் போது சொன்னான், இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்போசிக்க சென்ற விட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பிலுள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதெனவே கெம்பினான் சூரன் கெட்டனர்க நம்மனைனர். அதாவது விட்டில் பூச்சி எப்படி சாகுமா, ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அது கண்ணுக்கு என்னவா தெரியுமா, ஒரு உணவு சாப்பாடு அது உணவா தெரியுமா, தனக்குள்ள உணவு அப்படின்னு நினைச்சு உள்ள பூந்து அழிஞ்சிருமா. அது போல அந்த விஜய்ங்கிற ஒரு சினிமாக்காரன் மலஞ்சலம் கழிக்கிற சாதாரண ஒரு இவனை பரமாத்மாவா, சாதாரண மனுஷங்க. இவனை பார்க்கணும், இவனுடைய அழகா இருக்கான என்னமோ அந்த மோக வலையில மாயையில அவன் மேல உள்ள பற்றுல போய் இந்த கூட்டங்கள் என்ன செய்யணும்னு தெரியாம அவனை பாக்குறதுக்காக காலையில இருந்து சோறு கஞ்சி குடிக்காம தண்ணி குடிக்காம கடந்து வெயில கடந்து மயங்கி விழுந்து செத்துருக்குது. இதுவும் அந்த விட்டில் பூச்சியே, இது முருகப்பெருமான் விட்டில் பூச்சிக்கு ஓமையா இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், உன் தாய் தோப்பனை விட விஜய் உயர்ந்தவனா, உன் புருஷனை விட விஜய் உயர்ந்தவனா, உன் சகோதரனை விட விஜய் உயர்ந்தவனா? இன்னைக்கு பாரு, உனக்கு ஒண்ணுன உடனே உன் குடும்பமே அழுது உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு இன்னைக்கு சோறு அவங்க அழுது. விஜய் என்ன பண்ணுவான்? விஜய் என்னையா பண்ணுவான்? விஜய் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு அறிக்கை விடுவாரு. விஜய் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்பிகளே தம்பிகளே அம்பிகளே பாரு. அட போயா, இதெல்லாம் நடிப்பு. விஜய் வந்து யாரு? விஜய் எப்ப அழுவாரு? விஜய் குடும்பத்துல ஏதாவது இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா, விஜய் வீட்டுல யாருக்காவது ஒரு சம்பவம் நடந்துச்சா அவரு அழுவாரு, அவரு கண்ணீர் வரும். அடுத்த சாகும்போது எப்படி அழுக வரும்? ஒரு அறிக்கை விடுவாரு, அவ்வளவுதான். வருத்தம் தெரிவிக்க. இது இங்க பாருங்க, விஜய் விட்டுருங்க, எல்லா கட்சிக்கார பயிர்களும் அப்படிதான். எந்த இடத்துலயும் தலைவன் அடி வாங்க மாட்டான். தலைவன் வந்து தலைவனை போலீஸ் அடிக்காது, தொண்டர்கள் தான் அடி வாங்கி சாவான். தலைவனுக்கு ஒண்ணு பிரச்சனைனா தலைவனுக்கு அப்புறம் கன்மேன் துப்பாக்கி கூட தூக்கிடுவாங்க செக்யூரிட்டி. அப்ப எல்லா கட்சியிலுமே தலைவன் எங்கேயுமே செத்ததான் சரித்திரம் இல்ல. அப்பாவிகள், அறியாத குழந்தைகள் இவனுக்கு தான் போய் விழுந்து சாகுறான். அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம அன்பு பிள்ளைகள் இவங்க எல்லாமே அப்பா சிவனை தேடணும். இவனுக்கு சினிமாக்காரனை தேடக்கூடாது, இந்த அரசியல்வாதி பேர்களை தேட. இப்போ ஒண்ணு பேசுவானுங்க, நாளைக்கு ஒண்ணு பேசுவானுங்க அரசியல்வாதிகள் தான். அதனால நான் என்ன சொல்றேன், அப்பாவை தேடுங்க. இக வாழ்க்கை கொஞ்ச நாளுங்க. 1000 ரூபாய் மிக்சி வாங்கினீங்கன்னா 5 வருஷம் கேரண்டி கொடுப்பான். 2000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கினீங்கன்னா மிக்சி கேரண்டி இல்லையே. உங்களுக்கு கேரண்டி இருக்கா? இல்லையே. எனக்கு இருக்கா? கொரோனா டைம்ல எப்படி நல்லா பேசிட்டு இருந்தா, கொரோனா இல்லங்க, இப்போ அப்படிதாங்க. நமக்கு எப்போ அழைப்பு வரும்னு தெரியாது. நம்ம பிறக்கும் பொழுது அப்பா தலையில எழுதிருக்காங்க, நம்ம கர்மவினின்படி நம்ம பூமியில இத்தனை நாள் என்னென்ன பாடுகள் அனுபவிக்கிறோம்னு விதி இருக்கு. எல்லாம் கர்மா, களி கர்மா. அப்ப நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம அப்பாவை தேடணும். அப்பாவை அடைஞ்சு முக்திக்கு போகணும். அதுதான் நம்மளுடைய இது. அதுதான் உண்மையான விடுதலை, அதுதான் ஆனந்தம். அதை விட்டு இருந்து சினிமாக்காரன் வலையில மோக வலையில விழுந்து நாசமா போயிடாதீங்கடான்னு தான் நான் சொல்றேன். அப்பா பரம்பொருளை சொல்றான், சாமியை சொல்றாரு பாருங்க.
மூக்கு சாமி சொல்ல பாருங்க, மூக்கு சுளியும் முச்சுளியும் முத்தி முத்தி நோக்கு சுளியாய் நேர் நில்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இரு மகனே. அப்பான்னு சொல்றான், மூக்கு சுழி உன்னுடைய நெத்தி புறத்தில் இருக்க ஆத்மாவை என் மகனே உனக்குள்ள அப்பாவை தேடு, உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன். பரமான பட்டணம் 3வது கண்ணு திறக்கும். அந்த பரமான பட்டணத்துல எத்தனை உலகங்கள் இருக்குங்கிறது உனக்கு புலப்படும். இறப்புக்கு அப்புறம் ஒளிமயமான உலகத்துக்கு நீ வந்துருவா, நரகத்துக்கு போக வேண்டாம், நீ அப்பாவை தேடுங்கிறான். பரமாத்மா சொல்றாங்க. அதான் சாமி சொன்னாரு, சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 அடக்கி மௌனத்தில் இருந்துட்டேனே சிவனே. அப்போ சரியை கிரிய யோக ஞான நிலை எந்த நிலையிலும் அப்பா அடைய முடியாது. களியை எல்லாத்தையும் தாண்டிட்டான். அதனாலதான் இவ்வளவு மாய வலை இந்த சினிமாக்காரன் முன்னாடி போறது. மக்களை அந்த மனநிலையை களியை இழுத்துட்டு போயிருவானா. சிவஞான நினைவு செல்லாது தேசமுதில் சாமி. அந்த சிவஞான நினைவு வந்து களியை உள்ள கொடுக்க மாட்டானா. அதனாலதான் இது எல்லாம் இவங்க தப்பு இல்ல, இவங்களுக்குள்ள இருக்கிற களியை ஆட்டி படைக்கிறது. என்ன செய்யணுங்கிறது மனிதர்களுக்கு தெரியல. இப்ப இந்த மோக வலையில போய் இதெல்லாம் தேவையாங்க சொல்லுங்க? இதுல நீங்க யார குறை சொல்லி என்ன பண்ணுவீங்க? தப்பு உங்க மேலதான் இருக்கு. நீங்க மாய வலையில சிக்கிக்கிட்டீங்க. அதான் சாமி சொன்னாரு, களி என்றால் எளியல்லவே கனையாளி வேண்டாமே, வழிமாய நினைவு மாய்மாலம் என் மகனே. அதாவது நல்ல செயல், நம்ம ஆத்மா நம்ம பிறந்ததே முக்தி அடி, அப்பாவை தேடி சிவபுராண தேடி மோட்சத்துக்கு எண்ணமே கொடுக்க மாட்டானா களியே. மாய வலைக்கு எது எது கெட்டதோ அதுலதான் நம்ம மனசை இழுத்துட்டு போய் நம்மளை கூட தள்ளிடுவாங்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, மதுக்கடையில கூட்டம் இருக்கு, சீரியல் பாக்குற இடத்துல கூட்டம் இருக்கு, சினிமா பாக்குற இடத்துல கூட்டம் இருக்கு. இதெல்லாம் மாய வலை. இந்த மாய வலையில சிக்கக்கூடாது. சாமி அதான் சொல்றாரு, மாய வலைக்குள்ளிருந்து நடுநியாயம் செய்கிறேங்கிறார். மாய வலையை நம்ம அறுக்கணும். இல்ல முக்குணங்கள் மாயை அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைங்க. முக்குணங்கள் ரஜஸ் தமஸ் சாவி சத்துவம் பாதிப்பாருங்க. ரஜகுணம் தமகுணம் சாத்விகுணம். ரஜகுணம் ஒரு மனுஷன் சாத்விகுணத்துல இருக்கும்போது பூஜை புனஸ்காரம் பண்றான். அதே மனுஷனுக்குள்ள ரஜகுணம் வரும்போது உலகில பற்றுல வந்துறான். அதே மனுஷனுக்குள்ள தமகுணம் வரும்போது காமைச்சியில விழுந்துடுறாங்க. அப்ப 3 குணம் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு. இதை கடக்கணும். இதை கடந்தாதான் மோட்சம். அந்த உடலை விட்டுட்டு நம்ம இந்த மீண்டும் உடல் எடுத்து வரமாட்டோம், மோட்சத்துக்கு போவோம். அதனால முக்குணங்களுடைய மாயை இதெல்லாம் மோக வலை, மாய வலை. இந்த விஜய் பின்னாடி போறது, இந்த சினிமாக்காரங்க, இந்த அரசியல்வாதிகள் பின்னாடி போறதுலாம். அதனாலங்க இவனுங்களை விட்டு தள்ளுங்க, அப்பாவை தேடுங்க, சிவனை தேடுங்க. நம்ம வாழ்வு இகத்துல இல்ல, இது எப்போனாலும் முடிஞ்சிடும். பரத்துலதான் வாழ்வு இருக்கு. நான் சொல்லல, பரமாத்மாவே சொல்றான். அப்பாவுடைய வார்த்தை இதெல்லாம், என்னுடைய வார்த்தை கிடையாது. நம்ம சிவாய் திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி
தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள். உறவுகளே, மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளை, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும். உறவுகளை, நம சிவாய்.